சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்க. சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய ஏற்றம். ராசியை குரு பார்க்குறார். என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தீங்களேயானால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிதாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு வெற்றியின் சிகரத்தில் கொண்டு போய் விட்டு கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வருது. 11ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அதிகமான அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் இந்த சித்தர்கள் பூமி, சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சௌக்கியம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் சொன்னீங்க. துளாராசியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, எண்ணி செய்க கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதாக இருக்கும். அப்போ செய்கிறதுல நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க இந்த துளாராசிக்காரங்க. எதை எடுத்தாலும் அதில் ஆனஸ்ட் இருக்கும், அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படியேற்பட்ட துளாராசிக்கு குரு பகவான், பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தமாக பார்க்குறார். அப்போ இவங்களை சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேன்மையான நிலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உண்டாகும். சரி, இதை தவிர பிரகஸ்பதிபான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் தகவல் தொடர்பு அப்படிம்போம், கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். கம்யூனிகேஷன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய 5G 6G அதே போல் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்னது அத்தனையுமே அவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, பணவரவு அத்தனையும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அத்தனை தடைகளும் இந்த மாசி மாதம் விலகும். நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, இல்லை இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, இவர் சொல்லக்கூடிய காரியம் நம்ம நிறுவனம் மேலே வர்றதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான
இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர இந்த 11ஆம் அதிபதியே சப்தமமாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு பணம் கொட்டோன்னு கொட்டும். எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பணம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு பணம் கிடைக்கும். ₹1 போட்டால் ₹100 எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா? அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறார். துலா ராசியை சேர்ந்தவங்க, நானும் இத்தனை நாளாக வாடகை வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தேன் சாமி, எனக்குன்னு ஒரு தனி வீடு கிடைக்காதா, எலிப்பாழானாலும் தனிப்பாழுன்னு இருக்கிறதுக்கு ஒரு தனி வீடு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அந்த மனையை வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாஸ்து பகவானுடைய நாள் வருது. அந்த வாஸ்து பகவான் நாள் அன்னைக்கு பூஜையை போட்டுட்டு வேலையை தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவையான பணம் தேவையான இடத்துலேருந்து கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும். அதே போல் வீடு ரொம்ப நாளாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், உள் வடிவமைப்பு, உள்ளார உள்ள இன்டீரியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களை கொடுப்பார். நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தா 5ல் சனி பகவான் இருக்கார். 5ல் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இதுவரை புகழும் மரியாதையும் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த புகழும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 11ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய துறையில் உங்களுக்கும் அரசுக்கும் இருந்ததான லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் உடஞ்சி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள், புதிய கான்ட்ராக்டுகள், ரோடு கான்ட்ராக்டு, பால கான்ட்ராக்டு, மைன் கான்ட்ராக்டு, ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு மைன்ஸ்ன்னு சொல்லுவோம், மைன்ஸ் கான்ட்ராக்டு, இது எல்லாமே இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. தனக்காரங்க ராசியை பார்க்குறாரு, தனக்காரன் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனக்காரன் உங்களுடைய 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, தனக்காரன் தனத்தோட அவருடைய குரு பகவானை வீட்டை பார்க்குறாரு. அல்லோ கொட்டோன்னு கொட்டுது. அதை நம்ம வாரிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். என்ன ஒன்று அப்படின்னாக்க 2ஆம் பாவாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போதும் யார்கிட்ட பேசும்போதும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, இப்போ இது ஒரு நம்ம பார்த்தோம். மெல்ல செல்லும் கிரகங்களை பற்றி பலனை பார்த்தோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான செவ்வாய், சுக்கிரன், சற்றேறக்கூடிய 41 நாள்லேருந்து 45 நாளில் போகக்கூடியது. செவ்வாய், சுக்கிரன், புதன், இவங்க 3 பேரும் இந்த துலா ராசிக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபணங்களையும் தருவார் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க. அதை தவிர இந்த மாதத்தில் எந்தெந்த நாள் சுப நாட்களை தவிர்க்கணுன்றதையும் ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இதில் செவ்வாய் இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூமி சம்மந்தமாக உள்ளதெல்லாம் கிடைக்கும்னு நீங்களே சொல்லிட்டீங்க. புதனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. புதன் சுக்கிரன் மாத்திரம் இல்லை, அங்கே சூரியனும் சனியும் ஏற்கனவே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சனி எல்லாருமே 11ஆம் வீட்டை பார்த்துருக்குறாங்க. 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு பணம் கொட்டுங்கிறதையும் விவரத்தையும் சொல்லிட்டீங்க. குருவும் அந்த 11 பார்க்குறாரு, அதனால் கொட்டும்னு. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அங்கே 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 11க்குடைய சூரிய பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மிஞ்சிய பாதிப்புகள், செலவு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ அதனால இப்போ பூமி யோகம் இருக்கிறதுனால அந்த வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகள் ஆகும். அப்படிங்கிறத இந்த பூமியில் கொண்டு போய் நீங்கள் பூமியோ இடமோ வீடோ கட்டின வீடோ இந்தமாரி எதையாவது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா இந்த விரயமாகிறதெல்லாம் அதில் போய் சேர்ந்துட்டா அது சுப விரயம் ஆகிடும். கையில் அதெல்லாம் வாங்காமல் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடன் வாங்கி கூட வாங்கிக்கிறங்க, கடனும் கிடைக்கக்கூடிய காலம். கடன் வாங்கிக்கிறங்க, மாதமானால் கட்டுறதுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி விரயத்தை பண்ணுவார். அப்போ இந்த விரயத்தை பண்ணுற போது அந்த விரயம் வீண் விரயமாக போகாமல் சுப விரயமாக மாற்றிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். அது போக இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 2 நாட்கள் வருது. அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது 17/2/2024 சனிக்கிழமையும் 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமையும்
இந்த நாட்களில் புதிய முயற்சிகள், புதிதாக தொடங்குறது, புதிய முயற்சிகள் இதையெல்லாம் தவிர்க்கலாம். ரொட்டீன் ஒர்க்கை செய்துக்கிறங்க, புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம். அதுபோல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த பிரயாணம் இந்த 2 நாட்களில் வச்சுருந்தா அந்த பிரயாணத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக சூழ்நிலைக்கு தகுந்தபடி எந்த தெய்வங்களை வணங்கலாம், என்ன பரிகாரம் செய்தால் சரியாக வரும், ஸோ அதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்ல அழகாக ஆழமாக அற்புதமாக சொன்னீங்க ஐயா. துலா ராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள சன்னிதானம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற இடம். இந்த கஞ்சனூரை பொறுத்தளவுக்கு திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த கோயில். இப்போ அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. அதனால் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ, நாமும் நம்மளால் கோயில் கட்ட முடியாது, ஆனால் கோயில் கட்டுறதுக்கு பண உதவி செய்து நாமளும் ஒரு அணிலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கலாம். ஒன்று. அடுத்தது, அந்த கஞ்சனூரில் உள்ள சுக்கிர பகவானுக்கு முடிஞ்சால் மாசி மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம். அவர் மனம் குளிர்ந்தார் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனமும் குளிரும். இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தீரும். சாமி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை அப்படின்றது காலையில் 6 to 7. இது சராசரியாக சொல்கிறது 6 to 7. ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிங்க. அந்த 6 to 7 சுக்கிர பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சாமி நான் அதுக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாக்க வீட்டிலேயே பெருமாளுக்குண்டையான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சரி, இதை தவிர இந்த மாசி மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு மொத்தமாக கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் என்றதை விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகளும், பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும், திருமண யோகமும் நிச்சயமாக வந்து சேரும். இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். போட்டியில் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஏற்றமான காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ராசியின் அதிபதியே 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். சுக்கிர பகவான் திக்பலம் பெறுறது ஆட்சி பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது. அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் பெரிய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் எல்லாமே மாறி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி, வெளிநாட்டுக்கு படிக்க போக வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. அங்கே இந்த முனீஸ்வரர், இந்த காலபைரவர் இவங்களெல்லாம் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சித்தர்களுடைய சமாதிக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பொன்னான மாதமாக மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் அமையிறது அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசி நேயர்கள், சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்க்குறோம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இப்போ உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகி 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். பிறக்கிற போது அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் அவர் கும்பத்துக்கு போய்ட்றார். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போய் வலுவாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது 3ஆம் இடத்துல. அதுவும் சிறப்பு. அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதியினுடைய இன்னொரு வீடாகிய மேஷத்தில் தனகாரகனாகிய 2-12 கூடிய தனகாரகனாகிய குரு பகவான் போய்
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அவருடைய வீட்டையே தனஸ்தானத்தையே பார்க்கிறார். அதுவும் மிக மிகச் சிறப்பு. அதேமாரி 10க்குடைய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் இந்த 4ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கார் ஆட்சி பெற்று. இப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது, தன வரவு. அதே சமயத்தில் குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால் தன வரவுகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கும் விழுகிறது 10ஆம் பார்வையாக. அப்போது வரக்கூடிய வருமானமும் விரயமாகக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி வீட்டையே பார்க்குறாங்க. அதனால் அதுவும் அந்த மாதிரி இருக்கிறது. ஆக நிதானமாக செயல்பட்டு நீங்கள் எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி எந்த ஒரு காரியத்தை செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை நிதானமாக யோசனை பண்ணி செய்தால் மாத்திரமே சிறப்படையக்கூடிய காலமாக இருக்கும். மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விவரமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் அதிபதி, ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அனைவராலும் நல்லபடியாக புரிந்து கொள்ளப்பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 2ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் அப்படிம்போம். இதுவரை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது ஆணானாலும் சரி பொண்ணானாலும் சரி திருமணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே இந்த மாதம் விலகும். நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக உண்டு இந்த மாதத்தில். சரி, குடும்பம் மட்டும் அமைஞ்சிருச்சா மற்றது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னாக்க 5இல் உண்டான ராகு, நம்மளுடைய 5இல் உண்டான ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னாலே அளப்பரியா பிள்ளைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அவர் வேலை செய்ய வேண்டியது குருவுடைய வேலையை செய்யணும். ராகு கேது பகவான்களுக்கு தனி வீடு கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தோடைய அதிபதியோட எடுத்து வேலையை செய்யணும். அப்போ ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். திருமணமாகி ரொம்ப நாளாக அவமானமும் அசிங்கப்பட்டு இருந்த தம்பதிகள், என்னங்க கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்லையா அப்படின்னு அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட தம்பதிகளுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும். சரி, இதை தவிர நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொன்னாக்க 4ல் செவ்வாய் சூரியன். நம்ம 4 செவ்வாய் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். லோயர் எஜுகேஷன் அதிபதி சனி பகவான் அங்கேயே இருக்கார், கூட சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார். அதனால் அரசு தொடர்புடைய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், லெக்சரர் இதை மாதிரி உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வண்டி, வாகனம், வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்தது 4ஆம் இடத்துல இருந்தாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமம்னா 8ம்போம், அர்த்தாசிரமம்னா 4 அப்படிம்போம். அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால இந்த மாதத்தில் சில தேவையற்ற அவமானங்களும் அசிங்கங்களும் தலைகுனியோடும் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பெரும்பாலும் தனி போக்குவரத்து, அதாவது ஓன் வண்டி 2 வீலரோ 4 வீலரோ போகாமல் பொது போக்குவரத்தான பஸ்ஸு, ட்ரெயின், விமானத்தில் போனோம்னாக்க இந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான செவ்வாயில், 3ஆம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதீத தைரியத்தை கொடுப்பார். அதீத தைரியம் கொடுக்கறதுனாலேயே பல சிக்கல்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாரோடையும் வாதம், விதாண்டாவாதம், வாக்குவாதம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் ஓயக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்தது 6ல் குரு இருக்கார். என்ன சாமி 6ல் போய் குரு மாட்டிட்டாரே அப்படின்னா அது பயப்பட வேண்டாம். அது உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடு. அப்போ நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான
உத்தியோகம் கிடைக்கும். அடுத்தது வேலையில் விசுவாசமான வேலைக்காரர்கள் கிடப்பாங்க விருச்சிக ராசியை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். அதோட பிரகஸ்பதி பகவான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அப்போ உங்களுக்கு அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்களால புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிரகஸ்பதி பகவான் கொண்டு வருவார். அதை தவிர இந்த பிரகஸ்பதி 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ஜீவனஸ்தானம் அப்படிம்போம். இது வரலும் தொழிலில் போட்ட முதலையே எடுக்க முடியாமல் நஷ்டத்திலே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் தொழிலை நடத்த முடியும். வியாபாரிகள் தன்னுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால் 3ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பதனால வாக்கு சாமர்த்தியத்தினால நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த பொருட்கள் அத்தனையும் வியாபாரிகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர நானும் இந்த கடையை ஒரே சின்ன கடையாக வச்சிட்ருக்கேன், இந்த சின்ன கடையை ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கூட பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வியாபாரி என்பவர்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய இடத்த விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் வியாபாரங்கள், இன்டீரியர் டிசைனிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிநாதனோட இன்னொரு வீடான மேஷத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல தனவரவு இருக்கும். தனவரவு எப்படி வரும்? நல்ல விசுவாசமான தொழிலாளிகள் நம்மள்கிட்ட இருக்கும்பொழுது தனவரவு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாகவே இருக்கும். அப்போ நல்ல விசுவாசமான தொழிலாளி வந்துட்டாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வியாபாரம் கூடக்கூடியது. உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால பழைய பொருட்கள் கழிதலும் புதியன புகுதலும் புது பொருட்களை உற்பத்தி பண்ணி வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்றுமதி பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்க டாலரு, பவுண்டு, திர்ஹாம் இதை மாதிரி அந்நிய செலாவணிகள் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தங்கள்கிட்ட பணம் வர ஆரம்பிச்சிச்சு, நல்ல புத்தி கூர்மையும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். அர்த்தாசிரம சனி நடந்தாலும் 6ல் குரு இருந்தாலும் உங்களுடைய தொடர் முயற்சி, உங்களுடைய வாத திறமைகள், உங்களுடைய சொல் திறமைகள், ஏன்னா ராசிநாதன் 3ல் இருக்கார், அதனால் இது மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் சொல்ல வருது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னாக்க சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் இவங்களுடைய பார்வை பலம் என்ன, அதனால் என்னென்ன லாபம் கிட்டும் அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தேன்னா மாசி மாதம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதனே போய் உச்சம் பெற்று போகிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதை தவிர அந்த வீடு வாங்க வேண்டிய ஏதாவது வாங்கிறதுனா ரொம்ப லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் சூரிய பகவானுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்காது. ஏன்னா சூரிய பகவான் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அந்த இடத்துல ஏற்றம் கிடைக்காது. உங்களுடைய தொழிலில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களா குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இருந்தாலும் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டம். தொழிலுக்குன்னு கடன் வாங்குவீங்க. தொழிலில் தேவையில்லாமல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதுசாக வீடு வாங்கிறதுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சி ஸ்தானத்திலேயே போய் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரி மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் சென்று இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த ஊர் வந்து தங்களுடைய குலதெய்வ கோவிலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் சில நாட்களை ஒதுக்க வேணும். அதாவது சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறதுக்கு நல்லது அப்படின்றது ஜோதிட பிரகாரம் இருக்குது. இந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சந்திராஷ்டம தினங்களை வந்து நம்ம விளக்கணும். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மனோகாரகன். அப்போ இந்த மனசுனாலையும் புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புத்திங்கிறது வந்து மூளை. இதெல்லாம் சரியான இயக்கங்கள் இருக்காத காலம் அப்படிங்கிறத தான் சந்திராஷ்டம தினம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து 19/2/2024 திங்கட்கிழமையும் 20/2/2024 செவ்வாய்க்கிழமையும் 21/2/2024 புதன்கிழமை காலையில் வந்து 9:40 வரைக்கும் இருக்கிறது. இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இது வந்து தவிர்க்காமல் செய்தால் அதனால் சில தடுமாற்றங்களும் பின்விளைவுகளும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதில் வந்து புதிய முயற்சியும் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இந்த பயணங்களையே தவிர்க்கணும். இதை ரெண்டையும் மாத்திரம் பண்ணிக்கிறங்க. இது போக இந்த மாதத்தில் உங்களுடைய கிரகத்தினுடைய சூழ்நிலை கிரகத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இதெல்லாம் வந்து சரியாக இயங்காத பட்சத்தில் எந்த தெய்வங்களை போய் வணங்கினால் இந்த மாதம் சரியாகும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா வந்து சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. செவ்வாயோடைய ஸ்தலம் அப்படின்றது சீர்காழி பக்கத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அங்கே உள்ள ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, வைத்தியநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்காரகனுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அந்த சன்னிதானத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே உள்ள குளத்தில் உள்ள மச்சம்னா மீன் அவதாரம் மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதனால் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளும் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயில், அந்த முருகனை பொறுத்தளவுக்கு வள்ளி தெய்வான சமேதமாக இருக்க முருகன் கோயிலுக்கு போனோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். சாமி எனக்கு அதுக்கும் போகிறது கஷ்டம் சாமி, எனக்கு அலுவலக நேரம் ரொம்ப கடுமையாக இருக்குது, வெளியில் போகிறதே சிக்கல் அப்படின்னாக்க காலையில் வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை போட்டு கேளுங்க. போட்டு கேட்குறதோட படிக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கினீங்கன்னாக்க கந்த சஷ்டி கவசம் படித்தாக்க மனம் குளிரும். மனம் குளிரும் போது வர பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். அப்போ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இந்த 3 எளிய பரிகாரத்தை செய்யுங்க. சரி, மொத்தத்துக்கு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முயற்சிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி, புதிய மனை வீடு வாங்கக்கூடிய பாக்கியம், பணவரவிற்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய காலம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலம், குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனமாக படிப்பது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழிலில் சற்று தொய்வு இருக்கும். தொழிலில் கீழே வேலை செய்கிறவங்க, அதாவது உங்களுடைய ஆஃபீஸில் கீழே வேலை செய்கிறவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு, அதாவது தொழிலில் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது. லாபம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வீடு வாங்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டினுடைய பத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை படித்து கிளியர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா விஷயமும் இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியை செய்வதனால் உங்களுடைய சுகங்கள் கெடும். எமர்ஜென்சி திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்.
வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு அரசாங்கம் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து ஓட்டுறது மிகவும் நல்லது. இதன் மூலியமாக இந்த மாசி மாதம் சோபகிருது வருஷம் ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான தனுராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியாக வருது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு அதிபதி பிரகஸ்பதியான குரு பகவான். நம்ம எப்போதுமே குரு பகவானை முழு சுபர் அப்படிம்போம். அந்த முழு சுபரான குரு பகவான் மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்து வீற்றிருக்கிறார். அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. குரு பகவானுக்கு எப்பொழுதுமே ரெகுலர் பார்வை, எல்லா கிரகத்துக்கும் உண்டான 7ஆம் பார்வை, விசேஷமான 5ஆம் பார்வை மற்றும் விசேஷமான 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையாக அவர் உங்களுடைய ராசியே பார்க்குறார். எப்போ ராசியை ராசிநாதன் பார்க்குறாரோ அப்போவே உங்களுக்கு வெற்றி உண்டா அப்படின்னா வெற்றி உண்டு. அப்போ சுய தொழில் தொடங்கணும். இத்தனை நாளாக அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒருத்தனுக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவன் வந்து நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அவன் சம்பாதிச்சுட்டு இருந்தான். இப்போ நாம் அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு ஐடியா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ இதுவரையிலே அடிமை வேலை பார்த்தவங்க சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சா? சுய தொழில் காலகட்டங்கள் வந்துருச்சு. சரி, சுய தொழில் மட்டும் தொடங்கினா போதுமா? அதனால் வருமானம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்க 5 அப்படின்றத பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணியம், 5ல் தனக்காரகன் இருக்கார். அப்போ கண்டிப்பாக வேண்டிய தனத்தை கொடுப்பாரு. தொழில் தொடங்கினா வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது 2, ராசிக்கு 2ல் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். இவரை பொறுத்தளவுக்கு 5க்கும் 12க்கும் உடையவர் 2ல் இருக்கிறாரு. 2ல் இருக்கிறது சிறப்பா அப்படின்னா சிறப்பு தான். இது திருமண தடையும் தாமதமும் ரொம்ப நாளாக தனுர் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரமாக இருந்துச்சு. பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்க, மூலம் பொறுத்தளவுக்கு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண் மூலம் போடுது, பெண் மூலம் பொறுத்தளவுக்கு மாமனார் மாமியாருக்கு கண்டம் அது இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னாக்க, மிதுன மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன பிரச்சனையும் 3, 4 உள்ள பாதங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமே தவிர மாமனார் மாமியார்களுக்கு கண்டங்கள் கிடையாது. அப்போ இதனால் திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால அந்த திருமணத்தினர் உண்டான தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சரி, 5ல் குரு அப்படின்னா ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத ஆணும் பெண்ணுக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என்னப்பா கல்யாணம் ஆகிடுச்சு, என்னப்பா என்ன குழந்தைப்பா அப்படின்னு இருக்கிற அலுவலக இருக்கிற இடத்துலையும் கேட்பாங்க. அது பெண்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்படி இருக்கிற தனுர் ராசிக்காரங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உண்டாகுமா? மாசி மாதத்தில் உண்டாகும். சரி, அதே போல் ரொம்ப நாளாக தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு குலதெய்வம் கோயில் போகணும். எப்பொழுதுமே குலதெய்வம் கோயில் போனால் தான் இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும். அப்போ குலதெய்வத்துக்கு போகக்கூடிய இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகி ராசி அதிபதி குருவே இருக்கிறதுனால நல்லபடியாக போயிட்டு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்ம 5ஆம் இடத்தை இன்னொன்று என்ன சொல்லுவோம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு உண்டான அத்தனை காரியமும் கடந்த தை மாதம்தான், தை அமாவாசையில் தான் அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு தை அமாவாசையில் செஞ்சோம். அதுக்கு அடுத்து வர போகிறது மாசி அமாவாசை. மாசி அமாவாசை வருது 10/3/2024, அதாவது மாசி மாதம் 27ஆம் தேதி. அப்போ இந்த மாசி மாத அமாவாசையும் செய்யும்பொழுது பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், இஷ்ட தெய்வங்களும் வீட்டில் வந்து வாசம் செய்யும். அப்போ இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வங்களோட ஆசீர்வாதம் வரும்பொழுது வீட்டில் இதுவரை தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு சுபகாரியங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அடுத்தது ராசியுடைய இன்னொரு வீடு மீனம். அந்த மீனத்தில் இருக்கிறவர் ராகு பகவான். எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தனி வீடு கிடையாது. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்த அதிபதியோடைய வேலையை செய்வாங்க. அப்போ அந்த இடத்த அதிபதி அப்படின்றது பிரகஸ்பதியான குரு பகவான். ராகு அங்கே இருக்கிறதுனால அந்த ராகுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க கோதண்ட ராகு அப்படின்னு பேர். இதுவரை மாத்ரு அம்மாவுக்கு இருந்த உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகள் அத்தனையும் விலகி நல்ல
நல்லபடியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் இடத்தையும் வாங்கி வாஸ்து நாளும் வந்துடுது. அந்த வாஸ்து நாளில் பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க கடகடன்னு முடியுமா? முடியும். தனக்காரகனான குருவும் நல்ல நிலையில் இருக்கார். கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். சேமிப்புகள் எல்லாம் நல்லபடியாக சேமிப்புகள் இருக்கும். என்ன ஒன்று அப்படின்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதீத தைரியத்தை கொடுப்பாரு. இந்த அதீத தைரியம் அப்படின்றது சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்கறது தவிர்க்கணும். யாருக்கிட்டையும் விதாண்டாவாதம் பண்ணதை தவிர்க்கணும். நீங்கள் நல்லது சொன்னால் பலிக்கிறதுக்கு காலதாமதமாகும். நீங்கள் கெட்டது சொன்னால் உடனே நடக்கும். உடனே என்ன சொல்லிடுவாங்க, எப்போ அவன் கருவாயன், அவன் சொன்னால் பலிச்சிரும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி வாக்குவாதம் விதாண்டாவாதம் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல மேன்மையான நிலை இருக்குமா? நல்ல மேன்மையான நிலை இருக்கும். சரி, நம்ம மாத பலன்கள் எப்போதுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகங்களான பெரிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான், அடுத்தது ராகு கேது பகவான், அடுத்தது குரு பகவானை வச்சு நீண்ட நாட்களுக்கு உண்டான பலன்களை சொல்லுவோம். மாத பலன்களும் வார பலன்களும் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னாக்க விரைவாக செல்லக்கூடிய சந்திர பகவான், சூரிய பகவான், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானை வச்சுக்கிட்டு இப்போ இந்த செவ்வாய், புதன், சுக்கிர பகவான் இருக்கின்ற இடமும் அவர்களுடைய பார்வை பலமும் என்ன, அதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். ஏன்னா ராசியின் அதிபதியே 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய ராசியே 9ஆம் பார்வையில் பார்க்கறது பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்தி உண்டு அப்படின்றத ஐயா சொன்னார். இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம். 5-12க்கு உண்டானவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும். அது ஒரு குழந்தை பிறப்பாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தைக்குன்னு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் சற்று கவனம் தேவை. ஏன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நெளிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9-10 அதிபதிகள், தர்ம கர்ம அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தினால ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக, அதாவது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு படுவீங்க. அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சம்பந்தமாக எழுதுபவர்களுக்கு, பேச்சாளராக இருப்பவர்களுக்கு, பேச்சுத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பாடல் பாடக்கூடியவர்கள், அதாவது ஆன்மீகத்துறையில் பாடல் பாடக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சியில் கடைசியில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு மிஞ்சக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதும், 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா உயிர்காரகத்துவம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா என்ன சொல்கிறது, கிரக யுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால, சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஓரளவு சுபமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு, ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர தங்கம் வெள்ளி விற்கக்கூடியவர்களுக்கு, அதை தவிர இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு, கோல்டு ஸ்மித்து, அதாவது இந்த தங்க உருக்கி நாணயங்கள், தங்க ஆபரணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு, அதை தவிர தங்கம் விற்பனை செய்பவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த அர்ச்சகர்கள், புரோகிதர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்துல 9-10 அதிபதிகளாக இருக்கிறதுனால அந்த தொழில், அதை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை பற்றி நம்ம ஐயா சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை நீங்கள் தவிர்க்கணும். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் இருக்கிற போது மனநிலை தடுமாற்றம், புத்தி நிலை தடுமாற்றம் ஏற்படும். அந்த நிலையில் இருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது. அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால தான் அந்த நாட்களை தவிர்க்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நாட்கள் உங்களுக்கு வரக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா 21/2/2024 புதன்கிழமை காலையில் 9:40க்கு மேலே ஆரம்பமாகுது. அப்போ 22/2/2024 வியாழக்கிழமை, 23/2/2024 வெள்ளிக்கிழமை ஆக இந்த நாட்கள் உங்களுக்கு தவிர்க்கணும். வெளியூர் வெளிநாடு பயணம் செல்வதும் தவிர்க்கணும். அதே மாதிரி புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும். இந்த ரெண்டையும் இந்த நாட்களில் இருந்து தவிர்த்துட்டு வேறு நாளாக மாற்றி அமைச்சிக்கிறங்க. உங்களுக்கு நல்லதாகவே வாய்ப்பு ஏற்படும். அது போக இந்த மாதத்தில் உள்ள கிரக நிலையினால் இருக்கக்கூடிய நிலவரமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சூட்சமும் அந்தரமும் இதெல்லாம் சரியாக இல்லைனாலும் சரியாகக்கூடிய சூழ்நிலைக்கு எந்த தெய்வங்களை வணங்கணுங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவார். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. தனுர் அப்படின்னாலே குருவுடைய அதிதேவதை பிரகஸ்பதி. நம்ம ஒரு ட்ரிப்பு ஆலங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் உள்ள காரைக்காலுக்கு அருகில் இந்த இடம் இருக்குது. எந்த இடம் அப்படின்னாக்க ஆலங்குடி கும்பகோணம் டு மன்னார்குடி போகிற வழியில் குருவோடைய ஸ்தலமான ஆலங்குடி இருக்குது. அந்த ஆலங்குடி என்னத்துக்கு விசேஷம் அப்படின்னாக்க குருவுக்கு தனி சன்னிதானம் கொண்டது. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, முடிஞ்சால் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளும் விலகும். சாமி அந்த போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஹோரையான காலையில் 6 to 7 வெள்ளை மூக்கு கடலை 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுட்டு ஒரு வியாழக்கிழமை வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். இதை தவிர எனக்கு அதுவும் போக முடியாது அப்படின்னாக்க குருவோடைய காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக விலகும். சரி, மொத்தத்தில் தனுர் ராசிக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, தனுர் ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பகவான் ராசிநாதனை பார்க்கறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் கட்டுப்பாடு தேவை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரத்தில் கூட கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 11ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செட்பேக் இருக்கும். அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. பொதுவாக பார்த்தாலேயானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் அமையிறது. இருந்தாலும் சற்று பேச்சில் கவனம் தேவை அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் 7 சனி நடந்துருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஜென்ம சனியிலிருந்து விலகி போய் ஒரு மாதம் 1.5 மாதம் ஆறுது. ஓரளவுக்கு பரவாயில்ல. பண வரவருக்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா குடும்ப சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஏற்றம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, ஏன்னா 4ஆம் அதிபதியே வேறு, 4ஆம் இடத்துல குரு பகவான் வேறு இருக்கார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்துலேருந்து அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸு
அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி, அதாவது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது, திடீர்னு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வருதுன்னு வாங்க, எப்பொழுதோ விடுபட்ட பணம் எங்கிருந்தோ வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம், அதாவது மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்துடையனா பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய கோல்சாரத்தை வச்சு சொல்லுவோம். ஏன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது 25லேருந்து 45 நாள் வரலும் வந்து இதனுடைய பயிற்சிகள் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த மகர ராசியிலேயே சுக்கிர பகவானும் இருக்கார். உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய யோகர், அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். ஏன்னா அவர் வந்து பாக்யஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரே தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும், அதாவது ரிஷபத்துக்கு உண்டான சுக்கிரனும், துலாத்துக்கு உண்டான சுக்கிரன், அங்கே 2 பேர்த்துக்கு 2 ராசிக்கும் உண்டான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த மருத்துவ சம்பந்தம், மண் சம்பந்தமாக, இந்த சமையல் கலைஞர்களுக்கு, அதை தவிர வந்து இந்த கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு, கடலில் வந்து இந்த மர்ச்சன்ட் நேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பீப்புள், அது தவிர டனல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க, அது தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, பேஸ் ஒர்க்கர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாசி மாதத்தில் பார்த்தோன்னா இந்த அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள், நிச்சயம் ஒரு பெரிய தீர்ப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டம். இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் புதனும் சூரியனும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்றது வந்து நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகரம் அப்படின்னாலே அதிபதி சனி பகவான். சனி பகவான் அவரோட இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார். 3ஆம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருக்கார். 4ஆம் இடத்துல குருவும் இருக்கார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லம்மா அப்படின்னா கண்டிப்பாக வெல்லும். ஏன்னா நீங்கள் பேசுகிறதுல நியாயம் இருக்கும், நீங்கள் பேசுகிறதுல தர்மம் இருக்கும். எப்போ தர்மமும் நியாயமும் தோற்றது கிடையாது. உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு, திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் இருந்த இத்தனை வருஷமாக இருந்த கான்ட்ரவர்சி அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விலகி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நல்ல அந்யோன்யம் ஏற்படும். மேலதிகாரிக்கும் சரி உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படின்றது திடீர் பதவி உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, முடிவு எடுக்கிறதுல காலதாமதமாக எடுப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பொறுத்தளவுக்கு எடுக்கக்கூடிய முடிவில் உண்டான பின்விளைவுகள் என்னன்றதை யோசனை பண்ணி எடுக்கிறதுனால காலதாமதமாகும். இவங்க ரொம்ப நாளாக வண்டி, வாகனம், வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி சனி 2ல் இருக்கிறாரு. குரு இருக்கிற இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மேஷத்தில் இருக்கார். அதற்குண்டான அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்க, 2 வீலரில் போகிறவங்க, கார் வாங்குறதும், கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷான சேடன் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் 12 பார்க்குறாரு. 12 அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடியது. அப்போ அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு திடீர்னு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ இதன் மூலியமாக திடீர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்நிய டாலர், நீங்கள் செய்யக்கூடிய ஏற்றுமதியினால் டாலர், பவுண்டு, தினார், இது மாதிரி அந்நிய முதலீடுகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் இந்த மகர ராசியில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக நம்மளோட வியாபாரத்தை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு கேட்ட இடத்துல தனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிமாநிலத்தில், வெளிநாட்டு கூட உங்களுடைய பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. 3ல் இருக்கிற ராகு, அதுவும் கோதண்ட ராகு இருக்கிறது மீனத்தில் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான குருவும் அவர் 4ல் இருக்கார்.
அதனால் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டமாக இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பட வாய்ப்புகள் கிடைக்காம சோர்ந்து இருந்தீங்க. அப்போ இந்த சோர்வு அத்தனையும் விலகணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, அந்த வாய்ப்பும் பார்த்தீங்கன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு உள்ளான புதிய படங்கள் எடுக்கிறதுக்கு வெளியூர் வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் அந்நிய செலாவணிகள் ஈட்டி நீண்ட காலமாக பட்டிருந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கார். ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் தடை தாமதம் பண்ற அன்பர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, இவங்களுக்கும் சரி திருமண தடைகள் விலகி திருமணத்திற்கு உண்டான நிச்சயதார்த்தம் இந்த மாசி மாதத்திலே உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இன்னொன்று எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, திருமணமாகி கருத்து வேற்றுமையினால் பிரிந்த தம்பதிகளுக்கு 2ஆம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல யோகமான காலகட்டங்கள்னு சொல்லாமல் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். சரி, இந்த இதில் பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் என்னென்ன பலன்களை தரும், அதே போல் வேகமாக செல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதனுடைய பார்வைகளும் என்னென்ன பலத்தை தரும் அதையும் சொல்லிவிட்டு, அதே போல் இந்த சுப நாட்களில் தவிர்க்கக்கூடிய நாட்களையும் ஐயா அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் குருவோட பார்வை அப்படின்னு சொல்கிற போது அவர் 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போது இந்த சனி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருந்த போதிலும் அவர் கூட 8ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனியினால் நன்மைகள் நடந்தாலும் அங்கே சூரியன் சேர்ந்து இருந்து 8ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து இருக்கிற காரணத்தினால ஐயா சொன்ன மாதிரியா திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதுவும் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதை கவனமாக பார்த்து என்ன பண்ணால் காப்பாற்றிக்கலாம்ங்கிறதுல நீங்கள் மும்முரமாக இருந்தால்தான் அதை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அது வந்ததும் போயிடும். அது ஒன்று தான் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக எடுத்துக்கிறணும். வருமானத்தை கொடுத்தாலும் வீண் விரைய செலவுகள் ஆகும். அதை நீங்கள் ரொம்ப கவனமாக எதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்ங்கிறதுக்கு முடிவெடுத்து ஒழுங்கான முறையில் பண்ணினா மாத்திரம்தான் காப்பாற்றிக்க முடியுமே தவிர இல்லைன்னா வந்ததும் போயிடும். அதேமாரி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாயும் உச்சம் பெற்று போய் அவருடைய வீட்டிலே இருந்தாலும் அது உங்களுக்கு அவரே 11க்கும் உடையவராக போயிடுறாரு. அப்போ 11க்குடையவர் போய் 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பல்ல. அதனால் முதல்ல சொன்னது மாதிரியே தான் சொல்கிறேன், கொடுப்பாரு கெடுத்துருவார். அதை கவனமாக காப்பாற்றிக்கிறங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த சுக்கிர பகவான் அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுக்கு 5க்கும், அதாவது 4க்கும் 9க்கும் உடையவர். அவரால் வரக்கூடிய இதெல்லாம் நன்மையாக அமையும். ஏன்னு கேட்டால் குரு 7ஆம் பார்வையில் பார்த்துருக்கார். அதனால் சுக்கிரனுடைய வீடை பார்த்துருக்கிறதுனால நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் திடீர் பண யோகங்கள் வரும். அதை காப்பாற்றிக்கிறது தான் முக்கியமான பாயிண்டாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்மளுடைய ஐயா சொல்லுவாங்க, இல்லை நானே சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது மாசி மாதத்தில் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும், அதாவது ஆங்கிலத்துக்கு 24/2/24, 25/2/24 சனி ஞாயிறில் வருது. இந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதாவது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனை. அப்போ இந்த மனோகாரகன் மனசில் உங்களுக்கு நினைக்கக்கூடியதுகளை சரிவர இயங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அதனால் இந்த 2 நாட்களும் பயணங்கள் செய்வதையும், வெளியூர் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் உள்ளூர் பயணங்களாக இருந்தாலும் நீங்கள் பயணங்களை மாற்றி வச்சுக்கிறது இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம்.
புதிய முயற்சிகள் செய்தாலும் அது வந்து சரியாக வராது. அதனால் அதையும் மாற்றிக்கலாம். மேலும் வந்து இந்த இந்த மாசி மாதத்தினுடைய கிரகத்தினுடைய நிலவரத்தையும் வச்சு உங்களுடைய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தசாபுத்திகள் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தாலும் அதுக்கு இந்த மாதத்தில் எந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மையாக மாறும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகரம் அப்படின்னாலே சனி பகவான். சனி பகவானை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படிம்போம். அப்போ சரணாகதி அடைய வேண்டியது சனீஸ்வர பகவான்கிட்ட. சரணாகதி அடைய வேண்டியது திருநள்ளாறு, காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறுன்ற இடம் இருக்குது. அந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை, நலகுலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதே போல் நலக்கலி தேத்த விநாயகருக்கு ஒரு சூறைக்காயை போட்டுட்டு வந்தீங்கன்னா வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கால ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி கோரையில் ஒரு எல் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னாக்கா சனி காயத்ரியை வீட்டில் போட்டு கேளுங்க. அப்படி இல்லாட்டி ஈஸ்வரனுடைய இது சிவாஷ்டோத்திரம், சிவசஷ்டாசகம் இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனைகளும் விலகும். அதே போல் பைரவருடைய அஷ்டோத்திரம் கேட்டாலும் பிரச்சனைகளை விட்டு விலக முடியும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் உள்ள ப்ராப்ளங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்ற கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான மாதமாக இப்போது இருக்க போகிறது மாசி மாதம். இருந்தாலும் உடல் நலத்தில் சூட்டு வகையான சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது சுமூகமாக தீர்வாகும். 8ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சோபகிருத வருஷம் மாசி மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாகவும் பொன்னான மாதமாகவும் இருக்கும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சோபகிருத வருஷம் மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். 7.5 சனி நடந்துகிட்ருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அந்த 7.5 நாட்டு சனியில் வந்து விரயச்சனி காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜென்மச்சனி காலம். இந்த ஜென்மச்சனி காலமும் அவ்வளவு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் வலுவாக இருந்தால் இதுவும் சிறப்பாகவே இருக்கும். சரி, 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். சரி, இப்போது உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். செவ்வாய் வந்து 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதியினுடைய வீடே தான் அதுவும். அப்போது அங்கே உச்சம் பெற்று போய் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நன்மையெல்லாம் வரும். அது எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்னு பார்க்குற போது அவருடைய 4ஆம் பார்வையிலர அவருடைய வீட்டையே பார்த்துடுறார். அவருடைய 7ஆம் பார்வையிலர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் பார்வையிலர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ செவ்வாய் இந்த இடங்களெல்லாம் பார்க்கிற காரணத்தினால் புதிதாக மனைகள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ராகு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவினால் வந்து
திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் நீங்கள் வந்து பேசும்போது எதையும் கவனமாக பேச வேண்டும். எதுவும் நிதானமாக பேசணும். கவனமாக என்ன சொல்கிறோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான கருத்தை சொன்னால் கூட எதிரிகள் தவறான கருத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதனால் கவனமாக பேசுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் இருந்தும் ஜெயிக்க முடியும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி பகவான் நடந்துட்டுருக்கு. மாத பலன்னு சொல்லும்பொழுது நாங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடும். 25லேருந்து 45 நாட்களில் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பெறக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்களும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றதும், அவரே சப்தமாதிபதி அப்படின்ட்டு சொல்கிறதும், சனி பகவானோட சூரிய பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். அதாவது மனசில் மைண்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை செய்யலாமா வேணாமா, இது செஞ்சால் சரி வருமா சரி வராதா, அந்த ஒரு பயங்கர பிரச்சனைகள், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா புத பகவானும் சேர்ந்துருக்கார். அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு 7, 8ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தெள்ளிய பார்வையோ, ஒரு தீர்க்கமான பார்வையோ, ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய பார்வையோ உங்களுக்கு வரக்கூடியது ரொம்பவும் கஷ்டமான விஷயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பட்பட்டுன்னு பேசக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கார். இருந்தாலும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கணவனும் அதாவது எதிர்பாலினத்தவர் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக பணவரவு யோகம், வெளிநாடு யோகம் இதெல்லாம் இருக்கும். இதன் மூலியமாக பிரிவுகள், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டெம்பரரி செப்பரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே வந்து உங்களுக்கு சூரியனும் புதனும் இருக்கார். அந்த 7, 8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இருந்தாலும் உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 5, 8க்கு அதிபதி அப்படின்றதுனால புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா விதமான விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதில் சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதன் மூலியமாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் லேபர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு பழசு விற்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடு விற்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வரும். உங்களுடைய ராசியின் 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை காரகனான சூரிய பகவானும் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தந்தைக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பணவரவின் மூலியமாக அனுகூலியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனையும் பற்றி வந்து நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். கண்டிப்பாக ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் இருக்கார். அது கொஞ்சம் ஒரு விதத்தில் நல்லது, இன்னொரு விதத்தில் பிரச்சனை. சனி பகவான் அப்படின்றது உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அதை தவிர சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குறார். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னாக்க குரு சண்டால யோகம். அப்போ உங்களுக்கு இடம்பொருள் தெரியாமல் வாயை விட்டு வம்பில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது சத்தியம். ஆனால் இந்த கலியுகத்தில் பொறுத்தளவுக்கு உண்மைக்கு சத்தியத்துக்கும் காலம் கிடையாது. அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறத தவிர்க்கணும். யாரோடையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்க்கணும். இது ரெண்டும் பண்ணினீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தான் நஷ்டங்கள் உண்டாகும். 1. அடுத்தது ராசிக்கு 12ல்
புதன் இருக்கிறாரு. அந்த புதன் அங்கே ரொம்ப நாளைக்கு இல்லை, 19ஆம் தேதி மாறிடுறாரு. அதுக்கப்புறம் மீனத்துக்கு வந்துடுறாரு. அப்போ புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரகன், கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். கல்விக்காரகன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த கும்பராசி சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் இதுவரையிலும் இருந்த ஞாபக மறதி, குழப்பங்கள் எல்லாம் குறையும். இப்போ இதனால் உங்களுக்கு தாய்ப்பனை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்துட்டு கிளாஸ் மிஸ்ஸுக்கிட்டையும் பிரின்ஸ்பால்கிட்டையும் சங்கடங்களான நேரகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. பெரிய சங்கடங்கள், தாய் தகப்பனை பிரின்ஸ்பாலை உங்களும் கூப்பிட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர நம்மளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கல்விக்காரகன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கல்வியில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் விரும்பின யூனிவர்சிட்டியில், விரும்பின காலேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கு சென்று படிக்கணும்னு நினைக்கிற இந்த கும்பராசி குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு அதற்குண்டான விசா, அதற்குண்டான பிஆர், அதற்குண்டான க்ரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக உண்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு கூடியது. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார அன்பர்கள் கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால, ஏன்னா கம்யூனிகேஷன் பாவத்தில் குரு இருக்கார், அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால இதனால் வரலும் தேங்கியிருந்த சரக்குகள் அத்தனையும் விற்று புதிய புதிய சரக்குகள் இறக்கி நல்ல வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி என்ற அதிகமான ஏஜென்சிகள் கொடுத்து அதன் மூலியமாக ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கொடுப்பார். இதை தவிர பொறுத்தளவுக்கு தனக்காரகனான குரு 3ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்றமானதாக இருக்குமா? ஏற்றமானதாக இருக்கும். சரி சாமி, இதில் ஒரு சில நாள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குமே, அந்த தவிர்க்கக்கூடிய நாள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க, தெளிவாக இருந்தது. ஆக சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லக்கூடியது. அந்த மனோகாரகன் மனக்லேசங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது. சொந்தமாக முயற்சிகள் எதுவும், புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த நாட்களை தவிர்த்துக்க வேண்டியது நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 26/2/2024 திங்கட்கிழமையும், 27/2/2024 செவ்வாய்க்கிழமை, 28/2/2024 இரவு 7 மணி வரைக்கும் சந்திராஷ்டம நேரம். இந்த நாட்களை வெளியூர், வெளிநாடு, உள்ளூர் பயணங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். மேலும் இந்த மாதத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன் இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தில் உள்ள கிரகத்தினால் வரக்கூடிய விளைவுகள் பாதிப்பில் இருந்து மாறுறதுக்காக ஐயா சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அது நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க, கேட்டுக்கிறேன். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. கும்பராசிக்காரங்கள் ஒருத்தருக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கார். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 2 பேர் தான். ஒன்று விநாயகர், இன்னொருத்தர் ஆஞ்சநேயர். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வாங்க, பிரச்சனை ஒழியும். சரி, அப்படி டெய்லி போக முடியலன்னா கூட பௌர்ணமி கழிஞ்சு 4வது வர சங்கடகர சதுர்த்தி, சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கக்கூடிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்திக்கு போயிட்டு விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எனக்கு அது போக முடியாது அப்படின்றவங்களுக்கு அந்த காலையில் விநாயகருடைய அகவல், இல்லாட்டி விநாயகருடைய ஸ்தோத்திரங்கள் அல்லது விநாயகருடைய காயத்ரியை கேட்டுட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி 9 முறை ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். ஸோ மொத்தத்தில் மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசி நேயர்களுக்கு என்னென்ன அனுகூலம், என்னென்ன பிரதி அனுகூலம் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மாதம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பழைய வீடுகளை விற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குருவும் பார்க்குறாரு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதை தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறதும் சப்தமாதிபதியை ராசியில் உட்கார்ந்துருக்கிறது மூலியமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
இந்த காலகட்டத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்புறம் சித்திரையில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த 7 சனி ஜென்ம சனி அப்படின்ற ஒரே ஒரு பிரச்சனையில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உடல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடுமே தவிர மிச்ச எல்லா விதத்திலும் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இந்த பிறக்கக்கூடிய மாசி மாதம் உங்களுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி குருவானவர் ராசிக்கு 2ல் இருக்கிறார். 2 அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு வாக்கு, தனம், குடும்பம். இதுவரையிலும் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே இந்த மாசி மாதம் கொடுத்த வாக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு ஒரே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க அந்த மீனராசியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும். அவங்களுக்கு எல்லாத்திற்கும் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உண்டாகுமா? மாசி மாதம் உண்டாகும். அதே போல் ரொம்ப நாளாக வாங்கியிருந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள், அதாவது தாய் வழி சொத்து, தகப்பன் வழி சொத்தில் உள்ள லிட்டிகேஷன் பிரச்சனைகள் விலகி, கோர்ட்டில் உள்ள வம்பு வழக்குகள் விலகி, அது உங்களுக்கு சாதகமாக வந்து பழைய கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி, வாகனம், வீடு அத்தனையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக உண்டு சொல்லலாம். சரி, அடுத்தது நடக்கிறது விரயச்சனி. விரயச்சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு விரயங்கள் நடக்கும், ஆனால் சுப விரயங்களாக இருக்கும். சுப விரயங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, பையனுக்கு படிப்புக்காக செலவழிக்கிறது, இதை மாதிரி சுப விரயங்கள் தான் நடக்குமே தவிர அசுப விரயங்கள் நடக்காது, பயப்பட வேண்டாம். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சிக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு அங்கே இருக்கிற ராகு பகவான் கண்டிப்பாக வெளிநாடு முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார். ஏன்னா ராகு வேலை செய்ய வேண்டியது குருவோடைய வேலை செய்யணும். அப்போ வெளியூர், வெளிமாநிலத்துக்கு பயணம் ஏற்படும். அந்த பயணங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு படிப்புக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம். அப்போ படிப்புக்காக, உத்தியோகத்துக்காக போகும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய PR, விசா மற்றும் கிரீன் கார்டு இதுவரையிலும் இருந்த தடங்கல்கள், தாமதங்கள் அத்தனையும் விலக்கி உங்களுக்கு இந்த விசா, பாஸ்போர்ட்டு, விசா மற்றும் கிரீன் கார்டு மற்றும் PR கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்தது லாபஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு உங்களுடைய 2க்கும் 9க்கும் உடைய அங்காரகன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்படியாவது ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிளாட் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தில் வர வாஸ்து நாள் அன்றைக்கே வாஸ்து பூஜையை போட்டு வேலையை தொடங்கினீங்க அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கண்டிப்பாக அதே போல் மூதாதையர் சொத்துக்களும் உங்களுக்கு புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம எப்பொழுதுமே மாதாந்திர பலன்கள் சொல்லும் பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரனை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இந்த செவ்வாயும் புதனும் ராசிக்கு 11ல் இருக்கார். அதே போல் சுக்கிரன், புதன் 19 தேதிக்கு அப்புறம் ராசியிலே வராரு. அப்போ இவர்கள் என்னென்ன நல்ல செய்கைகளும் என்னென்ன கெடுகாரியங்களும் செய்வார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமான விஷயம். இந்த மாதம் பார்த்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குதூகலமான ஆரம்பமும் சரி, பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். அபரிமிதமான மேன்மையான பணவரவு இருக்கும். எதை தொட்டாலும் அதில் நீங்கள் மட்டும்தான் ஜெயிப்பீங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதன் மூலியமாக தொழிலில் லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். லாபஸ்தானன்றதே லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பணத்தின் அதிபதி உச்சமாக இருக்கார் அப்படின்னும் பொழுது எதை தொட்டாலும் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் உங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்த விஷயம், இப்போ 7 சனி ஆரம்பிச்சுடுத்து. 7 சனி உங்களுக்கு போயின்னு இருக்குது. இருந்தாலும் ராசியில் ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு அபரிமிதமான எண்ணங்கள், பணவரவிற்கு பஞ்சமில்லாத எண்ணங்கள். ஆனால் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும். அதாவது எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து, ஏன்னா பணம் வரும்போது நிறைய கிராப் பண்ணணுன்னு ரொம்ப வேகமாக ஓடுவீங்க. ஜாகிரதையாக பார்த்து ஓடுங்க, அதுதான் நல்லது.
எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும். எந்த டேப்பை திறந்தீங்கனாலும் அதில் பணமாகவே கொட்டக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் உண்டு. என்னென்னா, அதாவது வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு முதலீடுகள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன் தனஸ்தான அதிபதி 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கார். அதனால் வந்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அதிகமான ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குடும்பம் அமையக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் குடும்பாதிபதி உச்சம் பெற்றும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி வரும். 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய பார்ட்னர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த சோபகிருத ஆண்டு மாசி மாதம் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 28/2/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு மேலே 29/2/2024 வியாழக்கிழமையும் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம். அதனால் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்னு பின் விளைவுகளும் வரும். அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது, மிக மிக நல்லது. இந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் அதை மாற்றி அமைச்சிக்கிறங்க. மேலும் இந்த கிரக நிலைகளும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட சரியாகிறதுக்கு உண்டான சில வழிமுறைகளை நம்முடைய ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. மீனராசியோடைய அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய அதிதேவதை அப்படின்றது தட்சிணாமூர்த்தி. நம்ம அரக்கோணம் பக்கத்தில் கோவிந்தவாடி அகரம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த அகரத்துக்கு கோவிந்தவாடி அகரத்தில் மகாபெரியவரான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளால் பிராணபிரதிஷ்டை பண்ணப்பட்ட தட்சிணாமூர்த்தி இருக்குது. ஒரு முறை அந்த தட்சிணாமூர்த்தியை கண்டு தொழுதுவிட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது என்னால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இதை தவிர மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை வெள்ளை மூக்கு கடலை போட்டு சுண்டல் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சாமி எனக்கு அதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க குரு பகவானுடைய காயத்ரி அல்லது தட்சிணாமூர்த்தி காயத்ரியை சொல்லிக்கிட்டு வாங்க, இல்லாட்டி கேட்டுக்கிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்டுபோது பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகுமா அப்படின்னா விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய போகமான ஒரு மாதமாக இருக்கும். அதாவது சோபகிருத வருஷம் மாசி மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதம். குடும்பாதிபதி குடும்பஸ்தான அதிபதி 2 பேருமே நல்ல நிலையில் இருக்காங்க. குடும்பஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார்.
குரு பகவான் ராசியின் அதிபதி தனகாரகன், அவரும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தால் நிச்சயமாக இப்போ நடக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர மேல் படிப்புக்கு, அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எல்லா விதமான சௌகரியங்களும் நல்லபடியாகவே இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொந்தரவுகள் வரும். ஃப்ரெண்ட்ஸுகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் இருக்குன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.